ஆயுத பூஜை என்பது நவராத்திரி பண்டிகையின் ஒரு பகுதியாகும். புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பாரம்பரிய பண்டிகையாகும். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இவ்விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இந்நாளில் மக்கள் தங்கள் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தும் கருவிகள், உபகரணங்கள் போன்றவற்றை வழிபட்டு நன்றி செலுத்தும் விதமாக அந்த தெய்வங்களின் ஆசி கிடைக்க வேண்டும் என்று இந்த பூஜையை கொண்டாடி வருகின்றனர். இது கருவிகளுக்கான பூஜையாகவும் சரஸ்வதி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. நான் ஒரு 30 வருஷமாக பூ வியாபாரம் பண்ணுறோம். ஒன்றும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இன்றைக்கி ஆயுத பூஜைன்னு பார்த்தாக்கா நிறைய கடைங்க வரவங்க கஸ்டமர் வந்து வியாபாரம் பேசிட்டு போகிறாங்களா கண்டி வியாபாரமே ஆக மாட்டேங்குது. மல்லி பார்த்தாக்கா 400 ரூபா, 500 ரூபா, 300 கிராம் மல்லி. 1 கிலோ சாமந்தி 200 ரூபா போகுது, 250 ரூபா போகுது. நம்ம அதை வாங்கிட்டு வந்து தொடுத்து கூலிக்கு இன்னும் வேலை பேசும்போது 40 ரூபா சொன்னாக்கா 30 ரூபாய்க்கு தரியான்னு அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. வியாபாரமே ஆகலை. காலையிலேருந்து உட்காந்து கிடக்கும். 1000 ரூபாய்க்கு கூட வியாபாரம் பண்ணல, ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த வருஷம் நிறைய கடைங்க. ஆனால் போன வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மழை வந்தது, கஸ்டமருங்க வரவங்கெல்லாம் வாங்கிட்டு ஓடிடுவாங்க. இப்போ மழை இல்லையா, எல்லாம் கோயம்பேடு திரும்பிடுதுங்க. ஜனங்க இங்கே மார்க்கெட்லேயே வரல. எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு இங்கே எல்லாம் கோயம்பேடு போயிடுறாங்க ஹோல்சேல் கடைக்கு. இந்த மாட்டு வண்டிலேயே இந்த சின்ன கட்டை சாமந்தியெல்லாம் கொட்டின்னு வந்து 1/2 கிலோ 50 ரூபா, 1/4 கிலோ 20 ரூபான்னு வித்துடுறாங்களா. எங்களுக்கு கடை போட்டவங்களுக்கு வியாபாரம் இல்லை. அந்த மாதிரி ஃப்ரெஷ் பூ கிடையாது. ஆமாம், அவங்க கொண்டு வந்து விற்கிறவங்க மாட்டு வண்டியில். இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பூ நாங்கள் வாங்குறது. இது பார்க்கும்போதே தெரியும், கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூவெல்லாம். இதுக்கு 50 ரூபா விலையை சொன்னோம்னா 40 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேன்றாங்க. கேட்குறாங்க, அப்படியே நெடுக்க போயிட்டே இருக்காங்க. கேட்க மாட்டேன்றாங்க, வாய் திறந்து. என்ன செய்யறது? மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. கௌரவர்களிடம் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றனர். பின்னர் ஓராண்டு அஞ்ஞானவாசம் எனப்படும் ஆயுதங்களையும் அடையாளங்களையும் திறந்து வாழும் வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஆயுதங்களை வன்னிமர பொந்தில் பதுக்கி வைத்திருந்தனர். 9 நாட்கள் விரதம் இருந்து ஆயுத பூஜை நாளில் ஆயுதங்களை வழிபட்டு எடுத்ததாகவும் அதனால் மகாபாரத போரில் அர்ஜுனன் வென்றதாகவும் கூறப்படுகிறது. மகாபாரத குருட்சேத்திர போருக்கு முன் விரதமிருந்து காளி தேவிக்கு ஆயுத பூஜை என்று அரவானை களபலி கொடுக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் உபகரணங்களுக்கு நன்றி செலுத்தி அவற்றை போற்றும் நாள் இது. இந்த வழிபாடு ஆன்ம வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய கருவியாகவும் கருதப்படுகிறது. பாண்டவர்கள் குருட்சேத்திர போரில் தங்களின் ஆயுதங்களை பயன்படுத்தியதை நினைவு கூறும் வகையில் இந்த பூஜையை செய்வதாகவும் கூறப்படுகிறது. ஆயுத பூஜை பர்ச்சேஸுக்காக இங்கே வந்திருக்கோம். இது கொஞ்சம் பாப்புலரான ஏரியா. எல்லா விதமான பொருளும் இங்கே கிடைக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் அந்த கலாச்சாரத்தை விடாமல் செஞ்சிட்ருக்காங்க. விலைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அந்த கிடைக்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த ஏரியா பொறுத்த மட்டும் நான் டி நகர்லேருந்து இங்கே வரேன்னா பார்த்துக்கோங்க. அதனால் அங்கே கிடைக்காது இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் எல்லாமே இந்த எப்படி சொல்கிறது, வில்லேஜ் ஓரியன்ட் மாதிரி இருக்கும். எல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஆஃபீஸ்க்கு தான். ஆமாம், ஆஃபீஸ் தான். இந்த விழா தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கொண்டாட்ட நாளில் பல பகுதிகளில் பொரிக்கடலை, தென்னை ஓலை, மாவிளை கொத்து, பூசணிக்காய் உள்ளிட்ட பல்வேறு சாமி கும்பிட தேவையான பொருட்களை விற்கப்பட்டு வருகின்றனர். சென்னை எம்ஜிஆர் மார்க்கெட், வெஸ்ட் மாம்பலம், சைதாப்பேட் மற்றும் முக்கிய பகுதிகளில் ஏராளமான மக்கள் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். நான் சீசனுக்காக வைக்கலாமா? கடந்த 30 வருஷமாக அந்த கடை வச்சுருக்கிறோம்மா. இதே இடத்துல கடை வச்சுருக்கிறோம்மா. இப்போ இன்றைக்கி வந்து வியாபாரம் நல்லா இருக்குமா? இன்னும் 2 நாள் இருக்குல்ல, நாளைக்கு நாளைக்கு இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம், உங்களுக்கு கோயம்பேடுக்கு வந்து பரவலாக போயிடுறாங்கம்மா. எல்லா கம்பெனிக்காரங்களும் முன்னாடி மாதிரி வர்றதில்ல. எல்லாருமே வந்து அங்கே போயிடுறாங்க. அது இல்லாமல் இப்போ நிரந்தர வியாபாரிகள்லாம் ஒரு 50 பேர் தான் மார்க்கெட்டில். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வியாபாரிகள் இருப்பாங்க. புதிய வியாபாரிகள் திடீர்னு வந்து கடை போடுறவங்க. அதனால் வியாபாரம் வந்து பரவலாக போயிடுது. இப்போ வாழலை கடையை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர் 2 கடை தான்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கடை இருக்கும். பல கடை பார்த்தீங்கன்னா 10 கடை தான் இருக்கும். நான் இன்றைக்கி 20 கடை இருக்கும். அந்த மாதிரி வியாபாரம் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால வியாபாரம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முன்ன போல் வியாபாரம் கம்மியாம்மா வியாபாரம். முன்ன போலலாம் வியாபாரம் கிடையாது. வருஷம் விலை ஏறும், வருஷத்துக்கு விலை குறையும். அது வந்து நார்மலாக வந்து வாங்குறவங்க வாங்குவோம், வாங்காதான் விட்ருவாங்க. நம்ம தேடி வரவங்களுக்கு ஒரு 10 ரூபா கம்மியாக தரோன்றோம். அதை பொதுமக்கள் வந்து பார்க்கறது கிடையாது. எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே பார்த்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நமக்கு வியாபாரம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்னமோ நாளைக்கு நாள் தான் தெரியும் வியாபாரம். அது வந்து ஒரு செட்டு 30 ரூபா இருக்குது. அவளு கடல சக்கரை 30 ரூபா ஒரு சின்ன செட்டு. அது 15 ரூபா ஒன்று. பெருசு வந்து 50 ரூபா. அவளு கடல சக்கரை 30 ரூபா. பெரிய பொரி வந்து 20 ரூபா. நார்மல் தான். பொதுமக்களுக்கு தெரிய மாட்டுது எது விலை ஜாஸ்தி, எது விலை கம்மியாக, எங்கேயோ அப்படியே பார்த்து அப்படியே வாங்கி போயிடுறாங்க. நம்ம பரம்பரை வியாபாரம் இந்த வியாபாரம் தான். எப்பயுமே இந்த வியாபாரம் பொரி உருண்டை, பாப்புக்கான், காரப்பொரி அனைத்தும் வியாபாரம் பண்ணுவோம். எல்லாம் தெரிஞ்சவங்களும் நிறைய வாங்குவாங்க. ஆனால் சீசனுக்கு வந்து வர மாட்டாங்க. அன்றைய தினம் மக்கள் தங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட கருவிகளையும் வீடுகளில் பயன்படுத்தும் பொருட்களையும், குறிப்பாக பைக், கார் மற்றும் வீட்டில் பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் போன்றவற்றை வைத்து பூஜை செய்வார்கள். சாமந்தி பூ, தோரணம், மாங்கொத்து அந்த மாதிரிலாம் சில பேர் நிறைய வாங்கிட்டு போவாங்க. அதான் பூ தான் நிறைய சேல்ஸ் ஆகும். பட் சாமந்தி பூ தான் நல்லா மூவ் ஆகுமே நம்மக்கிட்ட. வாங்குற விலைக்கெலாம் விற்க முடியாது நம்ம. ஏன்னா 10 ரூபாய் நம்ம போட்டு விற்றா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். வாங்குற விலைக்கு விற்றா நம்மளுக்கு நஷ்டம் தானே வரும். இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆயுத பூஜை. இனிமேல் தான் நம்மளுக்கு ஈவினிங்லேருந்து தான் சேல்ஸ் ஆகுமே. சாமந்தி, முல்லை, ஜாதி, மல்லி, ரோஸு, தாமரை, மருவு, தோரணம், மாயலை, மருவு, தவனம் எல்லாமே சாமிக்கு வைக்கிறது. நாங்கள் ஒரு 35 வருஷமாக 40 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். வெறும் வாழைப்பழம் தான் நல்லா போயிட்டுருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போவுமே நார்மலாக அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேறு ஏற தான் செய்யும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் ஏறுற மாதிரி அதுவும் அதுதான். 500 ரூபா சித்தா சம்பளம் வாங்கிட்டு இப்போ 1000 ரூபா வாங்குறாங்க. நம்ம அது மாதிரி தான் 8,000 ரூபாய்க்கு வீடு வாடகை கொடுத்தாங்க. இப்போ 10,000. அதுபோல் சீசன் ஏறிட்டு தான் போகும். அன்றைக்கி 500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணோம், இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறோம். அதுதான்.